நிச்சயமாக்கி தருவார். பல பல பிணிகளெல்லாம் எடுத்து விடுபவரே துன்பமில்லாமல் காப்பவர். எடுத்த முயற்சிகள் அனைத்திலையும் துள்ளி வருகின்ற ஒளியை கொடுத்து வருகின்ற கருணையாகப்பட்டது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கோடி நன்மையை கொடுக்கின்ற உமது திருவுருள் பெருகின்றது. வளர வளர மாற்றங்கள் தருகின்றன. வாரந்தோறும் உங்களுக்கு அபிஷேகங்கள் செய்து நிச்சயமாக காப்பேன். தூது சொல்லுகின்ற வழிகள் ஏராளம். அந்த தூதுக்கு மாறுதல் தருவது என்பது மனசும் பக்தியும் ஒன்றாகும் போது கிடைக்கின்ற வெற்றியை தருவது வேலவெருமான். பன்னீர் அபிஷேகத்திலே பல பல பாப புண்ணியங்கள் எல்லாம் நீக்கி உள்ளிருக்கின்ற அழுக்கை எடுத்து நிதானத்தை கற்றுக் கொடுத்து நிம்மதிக்குண்டான வழிகளை வகுத்து விடுவதே அபிஷேகத்துரிய வந்தாய், அருள் புரிந்தாய், காட்சி கொடுத்தாய், கவலைகள்லாம் மாறியது, அன்பும் நெருக்கமானது, பண்பும் துணையாக நின்றது, நட்பும் உயர்ந்தது, அடையாளம் காண்பித்தாய். அந்த அடையாளம் காண்பிப்பதற்கு எத்தனை எத்தனை முயற்சிகள். அந்த முயற்சிகளோடு நிற்கின்ற அடுத்த வழிகளை பிறப்பதற்குண்டான வழிகளை காண்பித்து அதில் முயற்சி என்பதை திறவுகோலாக வைத்து முடிவு என்பதை நீர் வருவாய் என்ற ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்ற அந்த அணிகலன்களுக்கு உள்ளான வழிகளை பிடித்து தருவதே ஒவ்வொரு திருவள் முருகா. எதற்கும் துணை, எப்பொழுதும் அச்சமில்லாதபடி, எதற்கும் துணை, எப்பொழுதும் அச்சமில்லாதபடி நீந்தி வருகின்ற சக்தி, நீ இருக்க பயமேன் என்கின்ற வெற்றியினுடைய அறிகுறி. நீந்தி வருகின்ற சக்தி நீ இருக்க என்கின்ற துணையினுடைய வெற்றி. அதை அடையாளமாக்கி மன்னாதி மன்னனாக நிற்கும் மலையரசனுக்கு தேன் அபிஷேகத்திலே அவரை குளிர்விக்கும் போது அதனுடைய சுவையாகப்பட்டது மெல்லிதாக இதழாக வடிய துவங்கியது வாழ்நாள். அந்த தேன் சுவை போன்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை கொடுத்து எப்பொருளும் உள்பொருளாக இருக்கும் உங்களுடைய சக்தியாகப்பட்டது திறக்கு முன் வரும், எடுக்கு முன் துடிக்கும். திறக்கு முன் வரும், எடுக்கு முன் துடிக்கும். முயற்சியாகப்பட்டது பல பல சக்திகளாக இருந்து வெற்றியை தருவது வேலனுடைய வழிகள். நாம் நினைப்பது ஒன்று, நடப்பதோ பலம். நாம் பல விஷயங்கள் நினைக்கிறோம், ஆனால் நடப்பதோ ஒன்று. இந்த ஒன்றை வைத்து ஆரம்பித்து பல கோடிகளை அவர் செய்திடுவார், கோடிட்டு காண்பிப்பார். உங்களுக்கு பால் பசு நெய்யினிலே அபிஷேகங்கள் செய்து அதில் இருக்கின்ற உள்ளார்ந்த மனமாகப்பட்டது
உருகின்ற வழியை கொடுத்து செவி சாய்த்து நாம் சொல்வதையெல்லாம் அவர் கோடிட்டு காண்பித்து அதில் இருக்கின்றதை நமக்கெல்லாம் மனமாக கொடுத்து தரிசனத்தில் கண்டு மகிழ்கின்ற சக்தியாக உணர்கின்ற காலத்தை மனம் எண்ணிய வாழ்க்கையை தங்குதடையில்லாமல் தருவது. ஒரு கட்டம் சொல்கிறது காப்பேன் என்று, ஒரு வட்டம் சொல்லுகிறது வருவேன் என்று, ஒரு புதுமை சொல்லுகிறது புதிர் தருவேன் என்று, ஒரு மகிமை சொல்லுகிறது உன்னை வளர்ப்பேன் என்று. இவைகள் அனைத்தும் ஒன்று சேர இருக்கின்றது சதுரங்கத்தினுடைய ஒவ்வொரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் இருக்கின்ற சக்தியாகப்பட்டது பஞ்சாமிரதத்திலே உங்களுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த அனைத்து விஷயங்களையும் ஒளியாக மாற்றி இன்பமாக காட்டி வழியாக நிறுத்தி நிலையாக உயர்த்தி வண்ணம் காண்பிக்கின்ற உங்களுடைய சக்தி வானிலிருந்து தெரிகிறது. துடிதுடிப்பாக வருகிறது. அந்த துடிதுடிப்பாக வரும் பொழுது காண்பிக்கின்ற ஒரு அபூர்வத்தை கண்கொள்ளா காட்சியாக வடிவமாக இன்று 300வது வாரம் அபிஷேகத்திலே உங்களை மகிழ்வித்து அதற்குண்டான அனைத்து விஷயங்களையும் எடுத்து வைத்தார் போன்று குறையாமல் கொடுத்து அபிஷேகத்திலே உனது திருவருள் ஒழுங்கு இருந்திடட்டும், வடிந்து எல்லோருக்கும் செல்லட்டும். பொங்கி எழுந்திடட்டும், வடிந்து எல்லோருக்கும் செல்லட்டும். பாலாபிஷேகத்திலே ஒளி திரண்டு வந்தது. அந்த ஒளி திரண்டு வந்ததை பார்த்து கொண்டு இருக்க மனது ஏங்கியது கிட்டிடும் என்பதை பாலாபிஷேகத்திலே ஒரு குறியீடாக கொடுத்து அந்த குறியீடாகப்பட்டது வாழ்க்கையை குறிக்கோளாக மாற்றித்தது. குன்றிமை நிற்பவரை உமது திருப்பாதத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு அழகு தோற்றமாகப்பட்டது எப்பொழுதும் துணையாகவும் இதையாகவும் வந்து எங்களுடைய வம்சத்தை வளர்க்கக்கூடிய ஆணித்தனமான ஒரு சொல்லை எடுத்துரைக்க அதில் கிடைக்கின்ற அற்புதத்தை கண்கொள்ளா காட்சியாக பால் பொங்குவது போல் மனக்கணக்குகளை நிறைவேற்றுவது அல்ல, அதில் செய்யக்கூடிய தர்மங்களை செய்ய வைக்கிறார். வாழ்க்கையில் எதை நாம் ஈடுகட்ட வேண்டும் என்பது நமக்கு கொடுத்த இலக்கு. ஈடுகட்டுவது என்பது இறையருள் மட்டும் இருந்தால்தான் மட்டும் ஈடுகட்ட முடியும். அந்த ஈடுகட்டுவது என்பது எத்தனை பிரச்சனைகள் நம்மை சுற்றி வளைத்தாலும் அந்த ஈசனின் மகன் நமக்கு இளநீர் அபிஷேகத்திலே ஈடுகட்டுவார், எய்தல் கொடுப்பார். அந்த எய்தலில் இருக்கின்ற ஒரு குறியாகப்பட்டது சுமைகளை குறைக்கும் சுக வழியை ஏற்படுத்தும். சுமைகளை குறைப்பது என்பது ஒவ்வொருவருக்கும் என்ன சுமை இருப்பது என்பது அவர் கணித்து வைத்திருப்பார். சுகவழியை விரைவில் காண்பிப்பார். விரைவில் காண்பிப்பதனுடைய பலன் அனைத்தும் ஜெகஜோதியாக காண்பித்து வந்தவினையும் வருகின்ற வல்வினையும்
கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்திநகர் சேவகா என திருநீர் மேவே வராத ஒருவன் நம்பிக்கை வைக்க முடியும். அதை எப்படி நம்ப வேண்டும் என்பதற்கு பல சூட்சமத்தை சொல்லி அருளிக்கும் சுப்பிரமணிய வாரந்தோறும் பல விளக்கு அந்த கருணை உள்ளத்தை இன்று முதல் 300வது வாரம் முதல் துவங்கியுள்ளார் என்பதை தாங்கள் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். நமக்கு எதிர்ப்பு தடைகள் நம்மளை மீறி நமது மனதோடு ஒன்றி உறவாடும் பொழுது ஐயா, முருகா, கந்தா, கடம்பா, திருச்செந்தூர் வேளா அந்த கருணையை கொடுத்து உள்ளத்தை பார் என்பதை போன்று அந்த கருணை உள்ளத்தை முருகனிடத்தில் நாம் கையேந்தி கேட்டோம் என்று சொன்னார். அவரை 300 வாரம் நாம் வணங்குவதற்கு இன்றுதான் அவர் அவதரித்து உள்ளம் என்கின்ற வாசகத்தை இணைத்துள்ளார். அந்த கருணை உள்ளத்தை படைப்பாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் காக்கும் கந்தகுமாரரை சண்முகப் பெருமான் சந்தன அபிஷேகத்திலே உள்ளம் பொங்கிட வந்துட எண்ணியதெல்லாம் தந்திடுவேன் இயக்கமெல்லாம். இந்த கருணை உள்ளத்துக்கு எத்தனை 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 ஆண்டுகள் காத்திருந்து உங்களிடத்தில் பெற்ற வரனாகப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் ஆனந்தத்தை அள்ளி வீசிடட்டும், அருள்கொன்ற காற்றாக மாறிடட்டும். ஒவ்வொருவருக்கும் ஆனந்தத்தை அள்ளி வீசிடட்டும், அருள்கொன்ற காற்றாக மாறிடட்டும். பரம்பொருளாக வணங்கி அந்த பரம்பொருள் இருக்கின்ற தத்துவமாகப்பட்டவர் இந்த கருணை உள்ளத்தோடு அவரை வணங்கினோம் என்று சொன்னால் எல்லா வறட்சியும் நீங்கிடும், வற்றாத நல்வழியும் வற்றாத செல்வமும் வாடா முகமும் தெளிவு பெற்ற ஞானமும் உள்ளம் இருக்கின்ற அமைதியும் பெற்று வளர்வதற்கான உகந்ததை பார்த்து உண்மையாக வணங்கு, உயர்ந்ததை பார்த்து உண்மையாக வணங்கு, உனக்கு தருவேன் கருணை உள்ளத்தை. கருணை உள்ளத்தை நாம் நமது முகத்தை நாம் கண்ணாடியில் பார்ப்பது போன்று நமது உள்ளத்தை முருகப்பெருமான் இன்று முதல் கருணை உள்ளமாக மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த கருணை உள்ளத்துக்கு இருக்க பக்குவமாகப்பட்டது வளர்க்க வேண்டும். அதில் நாம் எல்லாம் ஒளி பெற்று வளர வேண்டும். சான்றோர்கள் சொன்னது புதுமை, அதை புராணம் சொன்னது நன்மை, புகுத்தி விட்டது அவருடைய அருள், பொங்கி எழுந்தது கடல், ஓசையாக வந்தது அலை, மனதை பார்த்தது கருணை, உள்ளம் துடித்தது அது கருணை உள்ளமாக மாற வேண்டும். இன்றிலிருந்து 31வது நாளுக்குள் இங்கு இருப்பவர்கள் ஒரு முறையாவது திருச்செந்தூர் செந்திலாண்டவரை போய் தரிசனம் செய்து இன்றைக்கு சண்முகப் பெருமான் கொடுக்கப்பட்ட உத்தரவு
31 நாளைக்குள் வருபவனுக்கு அந்த கருணை உள்ளத்தை நான் கொடுப்பேன். மலர்ந்த காலத்தை அவனுடைய மனதில் பதிப்பேன். கருணை உள்ளத்தை கொடுப்பேன், மலர்ந்த காலத்தை அவனுடைய மனதில் பதிப்பேன் என்று உத்தரவு கொடுத்துள்ளார் சண்முக பெருமான். இன்று 1வது நாளாக எடுத்து இன்று முதல் 31வது நாளுக்குள் எம்பெருமான் முருகக்கடவுளை போய் மனசார அந்த கடலோர கந்த பெருமானுடைய திருவடிகளை இந்த கட்டளைக்குள் வந்து அவரை தரிசிக்க 31 நாளைக்குள் சென்றோம் என்று சொன்னார். இந்த கருணை உள்ளத்தை அவர் நமக்கு கொடுத்து மலர்வதை உள்ளத்திலே பதித்து நம்முடைய வம்சத்துக்குண்டான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் தேடியதெல்லாம் கொடுக்கும் கோடி நன்மைகளை புரியக்கூடிய செந்தூர் வேலனுடைய படைப்பாகப்பட்டது நமது கந்தன் கருணையிலே அவர் பல வாய்ப்புகளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவைகளெல்லாம் தீட்டிவிட்டார் போன்று எடுத்துரைத்து 300வது வாரம் என்பது ஜெகஜோதியான வாரம். அந்த ஜெகஜோதியான வாரத்தில் இன்பங்களோடு துள்ளி வந்தாய். உமது அருள் பெருக வேண்டும் என்று எண்ணி வந்தேன். உமது அருள் பெருக வேண்டும் என்று எண்ணி வந்தேன். எண்ணியதை தந்தாய். எண்ணியது தந்தாய். அதில் இருக்கின்ற சூட்சமத்தை சுகமான சுப்பிரமணிய கடவுளுடைய
திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருடைய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருடைய கருணை படைப்பாக வீற்றிருக்கின்ற சண்முக பெருமானை பெருமானே இன்று உங்களுக்கு 300வது வாரம் புகழ்ந்து பாடி எழுச்சியை கொடுத்து எளிதானதை காண்பித்து கடினமெல்லாம் விளக்கி அதில் ஒளி கொடுத்த கந்த பெருமானுடைய திருவடிகளுக்கு கோடான கோடிகள் நமஸ்காரங்கள் செய்து இன்று முதல் எங்களுக்கெல்லாம் கருணை உள்ளத்தை படைப்பாக கொடுக்கும் கம்பீரமான காலத்தை உத்தரவு தந்த செந்தில் ஆண்டவரே உங்களை 31 நாளைக்குள் நாங்கள் வந்து நமஸ்காரம் செய்து அந்த கருணை உள்ளத்தை மலர்ந்த மலரை உள்ளத்தில் பதிப்பாயாக உமது திருவடிகளை காண ஓடோடி வருகிற முருகா எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய கருணை எல்லா உள்ளங்களிலும் குடியேறி நன்மையே கிடைத்து வழிகளெல்லாம் அவருடைய அருள் பார்வையால் இன்னும் வளர இன்னும் மேலும் வளர இருகை கூப்பி வணங்கி உங்களுடைய ஆசியை பெற்று எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் யாதொரு தடை இருந்தாலும் நீக்கி எங்களுடைய வம்சத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வழிகாட்டியாக துணையாக வந்து அவர்களுக்கு தேவைப்படுவதை பூர்த்தி செய்து நன்மைகளை உயர்த்தி கண்டு உணர்கின்ற கந்த பெருமானுடைய திருவருள் திருக்கோல காட்சியாக பட்டுடுத்தி மாலை உடுத்தி வஸ்திரம் செய்து வாழை இலையிலே படையிட்டு வாழையடிய வாழையாக வளர்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை இன்று உத்தரவாக 6 மணி வரைக்கும் தரிசனம் காண்பிக்க உத்தரவு கொடுத்த சண்முக பெருமானை திருவடிகளுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். வெற்றி 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 சரி.